Happy greeting to all. I am Nalini, parent of Yagapriya, Mon 2B section படிக்கிறாங்க. ஆச்சாரியா வாவ் ஸ்கூல் திண்டிவனம். என்னை வந்து அப்சர்வேஷன் கிளாஸ்க்காக கூப்பிட்டுருந்தாங்க. மான் 2B கிளாஸ்க்கு போயிருந்தேன், பாரதி மேம் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வந்து மேம் வந்து ரைம்ஸு நம்பர்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. கிளாஸ் பசங்க எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக அட்டென்டிவாக இருந்தாங்க, ரொம்ப எனர்ஜியாகவும் இருந்தாங்க. அங்கே நெக்ஸ்ட்டு வந்து மான் 2A செக்ஷன் போயிருந்தேன், பிரபா மேம் கிளாஸ் போயிருந்தேன். அங்கே வந்து மேக்ஸ் கிளாஸ் நட்டுருந்தாங்க. அந்த பசங்களாம் சூப்பராகவும் இருந்தாங்க, அட்டென்டிவாகவும் ஜாலியாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மான் 1 செக்ஷன் போயிருந்தேன், கார்குழல் மேம் கிளாஸ் போயிருந்தேன். அங்கே வந்து மேம் வந்து நம்பர்ஸு ரைம்ஸு இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பசங்க என்ன பண்ணாங்க, ஜாலியாகவும் எனர்ஜியாகவும் இருந்தாங்க. கிளாஸ் மாரியே இல்லை, ஜாலியாக வீட்டில் இருக்கிற மாரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிரேட் 4 போயிருந்தேன். அங்கே வந்து சயின்ஸ் மேம் இருந்தாங்க. சயின்ஸ் மேம் வந்து லைஃப் ப்ராசஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கிளாஸை வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப அட்டென்டிவாக இருந்தாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு கொஷின் கேட்கும் போது நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அதேமாரி குயிஸ் மாரி கேட்டிருந்தாங்க. அது நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எல்லோரும் எழுந்து கரெக்டாக சூப்பராக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன ப்ராசஸ் மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பவர் டீச்சிங்கும் குயிஸ் மெத்தடும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அங்கே தான் எல்லாமே மெமரி பண்ணுறது எல்லாமே. இப்போ வந்து ரெண்டு பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஷினை வந்து மாற்றி கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. இங்கே அதை வீட்டில் அதுமாரி பண்ணவே மாட்டாங்க அதெல்லாம். அடுத்து வந்து கிரேட் 4 போயிருந்தேன், தமிழ் மேம். அவங்க வந்து கொஷின் ஆன்சர் எப்படின்னா சூப்பராக எப்படி ப்ரொனன்சியேஷனாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. பசங்க சூப்பராக அட்டென்டிவாக கிளாஸை வந்து லேர்ன் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கேட்குற கொஷினுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பாப்பா யாகப்பிரியா வந்து வீட்டில் வந்து வந்த உடனே ஹோம்ஒர்க் தான் எடுத்து எழுதுவாள். மற்றபடி எதுவுமே பார்க்க மாட்டாள். ஹோம்ஒர்க் எழுதிட்டோமா படிச்சிட்டோமா அவ்வளோதான். இந்த விளையாடுறது எதுவுமே கிடையாது. இந்த கிளாஸில் வந்து ஆச்சாரியா ஸ்கூலில் போட்ட இதுவே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. பாப்பா வந்து ஹை லெவல் வருவா, நான் வந்து நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆச்சாரியா.